Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம வந்து நிறைய bridal blouse designs பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு bridal blouse என் கையில இருக்கு. அந்த டிசைன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற blouse இதுதான். பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வந்து இப்போ ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் லெவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளவுஸ்ல எடுத்து ஒர்க் பண்ணும்போது நெக்கோட லேயர் மட்டும் கண்டினியூஸா பீட்ஸ் மீட்டர் செயின் பீட்ஸ் இல்ல ஒரு மோத்தி பீட்ஸ் இல்ல ஒரு சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்றதை விட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட லேயர்ல மட்டும் ஒர்க் பண்ணாம நெக்கு கீழே ஒரு டிசைனா பண்றது. டிசைன் அப்படின்னா என்னன்னா அது ஒரு மேங்கோவா இருக்கலாம் இல்ல ஒரு ஃப்ளவரா இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் டிசைன் இல்ல ஒரு சாரியில உள்ள ஒரு டிசைன் எடுத்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நான் இதுல பண்ணது அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ண ஒர்க்கு. ஸோ இதுல நெக் லேயர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பீட்ஸ் மீட்டர் செயின் பீட்ஸ் இருக்கும். அதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இதுல மேங்கோ இருக்கு, ஃப்ளவர் இருக்கு, கீழே அந்த சென்டர்ல நெக்கோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கு. ஸோ அது வந்து சாரியில உள்ள டிசைனு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோவோட அந்த ஷார்ப் எட்ஜ் ஃபினிஷிங்லாம் வந்து எப்படி கொடுக்கணும். ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் ஆரி மெட்டீரியல்ஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டிசைன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அடுத்து வந்து இந்த டிசைனை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பாருங்க, பேக் நெக்கு. இது வந்து ஆக்சுவலாக லீஃப் நெக்ல வந்து ஃபுல்லுமே டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ அப்புறம் இந்த கொடி இந்த நெக்கோட லேயர் எல்லாத்துலேயுமே வந்து நான் மீட்டர் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். மீட்டர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து கையிலேயே ஒரு பாயிண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணி நான் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீட்டர் செயின் வந்து ஜஸ்ட் அப்படியே ஒட்டிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணால் தப்பு. நம்ம வந்து எல்லாமே ஸ்டிச் தான் பண்ணணும். ஜஸ்ட் ஒட்டிட்டு மட்டும் விட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது, அப்புறம் லைஃபும் இருக்காது, வேகமாகவே வந்து அது எடுத்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே மீட்டர் செயின் வந்து நல்லா நெருக்கமாக ஸ்டிச் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி பண்றது தான். ஸோ இதுல வந்து மேங்கோ டிசைன் இருக்கு, ஃப்ளவர் டிசைன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சாரியில ஒரு புட்டா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ட்ரேஸ் எடுத்து நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சாரியோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர், அதுதான் வந்து சாரியோட கலர். ஸோ அந்த கலர் சில்க் த்ரெட்டு ஸ்டோனும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து மீட்டர் செயின் தான் மெயினாக யூஸ் பண்ணி இது ஃபுல்லுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த உள்ளுக்குள்ளே இந்த டிசைன் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எம்டி ஸ்பேஸ் எங்கேயுமே இருக்காது. ஃபுல்லுமே வந்து இந்த சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் சேர்ந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து அட்ராக்டிவாக அந்த டிசைன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் ஃபுல்லுமே வந்து ஆக்குப்பைடாக டிசைன்ஸ் இருக்கு. எதுவுமே வந்து கேப்பே இல்லாம. இதுல உள்ள புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டோன் வச்சு த்ரெட்ல ஜரியில கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். பாருங்க, இதுதான் வந்து ஸ்லீவோட டிசைன். ஸ்லீவ் வந்து ஆக்சுவலாக பார்டரு. ஸோ பார்டர் மேலே நம்ம பேக் நெக்ல பண்ண டிசைன் பண்ணாமல் ஒரு லைன் மட்டும் பீட்ஸ் மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்துட்டு பார்டரில் உள்ள ஃப்ளவரை வந்து அப்படியே வந்து ஸ்டோனும் பீட்ஸும் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்டரையே வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு நல்லா பார்டரை வந்து எம்போஸ்டாக அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். பேக் நெக்ல பண்ண சேம் டிசைன் நான் ஃப்ரண்ட் நெக்லையும் பண்ணியிருக்கேன்.